எனக்கு பெரிய கிளாஸ்ல கொண்டுட்டு வா. அப்படி ஒன்றும் பெருசாக அடி வாங்கின மாதிரி தெரியலையே. அடி வாங்கின எனக்கு தானே தெரியும். வாய முட்றா குடமிளகா. அப்படி கொடு. எங்கடா அடுத்த டைம் உங்களுக்கு விஷத்தை வச்சு கொடுக்குறேன். என்ன பண்ணுறான்? டீயை கீழே ஊற்றுறான். சரக்கு கருமண்டா. அழகு ஏண்டா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னடா பயலுங்க நீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிருப்பேன்ல. புடுங்கிருப்பேன். சார் சார் அடியாதீங்க சார். நான் அப்பாவி சார். ஊருக்குள்ள கூட என்ன மதிக்க மாட்டானுங்க சார். விட்டுருங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாடா தம்பிங்களா பார்த்துமா. செருப்பு கையில் எடுத்துட்டான். அடி வாங்குறதுக்குள்ள ஓட்டிடுவோம். மாப்பிள்ள டெல்றா மாமா. டெல்றேன் மாப்பிள்ள டெல்றேன். நேற்று வரையிலும் வந்து நம்மளை காப்பாற்ற அந்த தலைவன் இன்னைக்கு வந்து ஃபிலிம் காமிச்சிட்டு போகிறான். இவனை எப்படி கவுக்குறேன்னு பார்த்துக்க. இருங்கடா மாப்பிள்ள நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள வந்துடுறேன் மாப்பிள்ள. அவன் கூப்பிடுறான் நீ இவன் போறான். ஒன்றும் இல்லை. டேய் எங்கடா போற? இங்க வாடா. திருவிழா வருதுல்ல, அதில் வெளியூர் ஆட்டக்காரியை போடலாமா உள்ளூர் ஆட்டக்காரியை போடலாமான்னு ஒரே குழப்பமா இருக்குடா. நீங்க எந்த ஊர் ஆட்டக்காரங்களை வேணாலும் போடலாம். ஏன்னா நீங்க தலைவர். ஆனா அதுக்கு சொல்லடா. இந்த இளவட்ட பசங்க கூட நீ தான் சுத்தி திரியிற. அவனுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு தானே தெரியும். அதான் கேட்டேன். ஆமா. ஐயோ தலைவரே கேட்டீங்களே ஒரு கேள்வி. வளைக்காம விஷயத்துக்கு வாடா. மனசுல ரொம்ப நாளா ஒருத்தி ஆட்டம் போட்டுட்டே இருக்கா. யார் அவ? எங்கடா இருக்கா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து ஆட வைப்போம். தூக்க வேணாம். இதே ஊர்ல தான் இருக்கா. இதே ஊரா? நான் சொன்ன ஆடுவாளடா. நீங்க சொன்னா மட்டும்தான் ஆடுவா. எப்படிடா இருக்கும்? ஐயோ தலைவர் அந்த சராசரி சொல்லும் போதே ஒரு புதுவளப்பா இருக்குடாடு. பார்க்கணும் போல இருக்கும். நீங்க பார்க்காததான் நாங்க தான் அதை பார்க்கணும். நானும் பார்க்கணும்டா. என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு வரான்? எங்கேயாவது சொல்லுவானா? நீ ஆடாம வாடா. ஆட்டக்காரியை பத்தி சொல்லுவான்னு பார்த்தா இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். சிட்டுக்கிட்டுன்னு உளறான். ஏண்டா நீ சொன்ன ஆட்டக்காரியை பார்த்தா பெரிய ஆட்டக்காரியா இருப்பா போல இருக்க. எவ்வளோடா கேப்பா? அவ எவ்வளோனா கேட்க என் மனசுல ஆடுற ஆட்டக்காரி. டேய் அவன் ஏன் பொண்டாட்டிடா? சுயநலமா இருக்காங்க தலைவர. பொது நலமா இருங்க. பொண்டாட்டி விஷயத்துல பொது நலமா இருந்தா பொழப்பு நாரிடுடா. டேய் நம்ம பொண்டாட்டி அப்பதான் நீ தலைவர். ஊருக்குள்ள ஆட்டக்காரிங்க பின்னாடி